ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த ரேடியோவை தான் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இதை வந்து நார்மல் ரேடியோ தான். இதை நம்ம வந்து ப்ளூடூத் ரேடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததையும் பிடிக்காததையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே 2 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு. நான் வேகமாக கலட்டிட்டோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்தது வந்து நோக்கியா வந்து பேட்ரி ஆப்ஷன். அதை நம்ம போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், வேகமாக உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸோட பேக் கவரை கலட்டிட்டோம். 2 ஸ்க்ரூ தான். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 போர்டு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பவர் போர்டு, இன்னொன்று ப்ளூடூத்துக்குள்ளே அந்த யூஎஸ்பி கனெக்ஷன் எல்லாமே இருக்கக்கூடிய போர்டு வச்சுருக்காங்க. ப்ளூடூத்தில் எஃப்எம்மு. இதில் இருக்கக்கூடிய பவர் போர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டுமே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, அதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே நம்ம போர்டை ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்ட்டு. நம்ம வந்து ஐபி யூஸ் பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். ஐபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட்டை க்ளீன் பண்ணும், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு டஸ்ட்டு ரெண்டையுமே ரிமூவ் பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம ஐபி யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஐபி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு, பேட்டரியையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஆன் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து சரி ஓகே, நம்மளுக்கு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எந்த சுவிட்ச் ஆன் பட்டன் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதையுமே நான் ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரியலை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரியாக்ஷன் எதுவுமே தெரியல. அப்படிங்கிறதுனால நம்ம பேட்டரியை கலட்டிட்டு சரி அப்போ போர்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம இந்த போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்னலாமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்படியுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே தெரியலை. சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டாக அந்த போர்டை தான் நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்ட்டு போர்டை தான் நம்ம மாற்ற போகிறோம். இதில் வந்து நம்ம மாற்ற போகிற போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டில் எடுத்திருக்க போர்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஷார்ட்ஸில் தான் வரும். இந்த போர்டை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏரியா இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சு பார்க்குறேன். மேலே வந்து வச்சு பார்த்தா இதுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். மேலே வந்து வைக்க முடியாது, ஏன்னா இதில் ஸ்க்ரூ போடுறதுக்கு கூட ஆப்ஷன் இல்லை. சரி, கீழோடி தான் வச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா கீழேயும் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பாசிபிளாக இல்லை. சரி, நம்ம வேறு போர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒயரிங் கனெக்ஷன்லாம் ஒன்று ஒன்றா நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒயரிங்க்கு ஃபுல்லாமே பேட்ரி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு போர்டு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் இருக்கக்கூடிய கேபிளுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த செட் ஆஃப் கேபிளை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு மீதி எல்லாமே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கரு, அந்த சுவிட்சுக்குள்ளே போர்டு, இது மட்டும்தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், TP110 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இதுக்கு வேறு ஒரு நம்பரும் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த போர்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு ஸ்பீக்கருக்குள்ள ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பீக்கருக்கு வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். Bluetooth mode. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஒரு ஸ்பீக்கர் தான் லைன் கொடுத்து பார்த்தோம். சரி ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் மேலே வந்து இதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு யூஎஸ்பிக்குள்ளே போட்டு நம்ம இதுக்கு கேபிள் ரூட்டிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதை வச்சு பார்த்தேன். இது ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் நம்ம ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுறணும். ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பக்கத்தில் ஸ்பீக்கரோட மவுண்டிங் ஏரியாவில் எவ்வளவு டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே அலர்ஜி மாதிரி வரும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது.
க்ளீன் பண்ண டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மொத்தமே 2 ஸ்க்ரூ தான் போட்டு இந்த ஸ்பீக்கருக்குள்ளே மவுண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையுமே இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். ஐபி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பார்ட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகும், ஈஸியாக க்ளீனும் ஆகும், டஸ்ட்டும் ரிமூவ் ஆகிரும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை, பழைய பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐபி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபி வந்து யூஸ் பண்ணி உங்களோட வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பார்ட் ரெண்டுமே ஸ்மூத்தாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்ம அந்த ஸ்க்ரூவை பிடிக்கும்போது பிடிக்கலை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். அந்த மேக்னெட்டில் 2 தடவை நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிடும். நல்லா பாருங்கள், மேக்னெட்டில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவில் வச்ச உடனே ஈஸியாக உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகும். ஸோ இதனால் உங்களோட ஸ்க்ரூவை வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன சின்ன மைக்ரோ ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்க்ரூ மட்டும் வச்சு அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் அசம்பிளி வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பாட்டு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்பீக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து தான் உங்கள் பாட்டில் டஸ்ட்டு வந்து சேரும். இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்பீக்கருமே பார்த்தீங்க அப்படின்னா LH RH, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக மாட்டிடுங்க. அப்படின்னா தான் அந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய ஒயருமே LH RHன்னு இருக்கும். அதுவுமே அந்த ஸ்பீக்கரில் வரக்கூடிய போர்டில் கரெக்டான கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா சும்மா ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து இருக்கும், பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை வந்து மேலோடி வச்சு நம்ம பண்ணிடலாம், அந்த போர்டு வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அவ்வளோதான். ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து ஈஸியாக உடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு வைப்ரேஷனுக்கே தாங்களே பிடிக்குது. நம்ம இந்த பாக்ஸை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பேட்ரிக்குள்ளே பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கண்ணாடி மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். எந்த இடத்த யூஸ் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம மேலோடி வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இதில் வைக்க போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அந்த பாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதில் ஒரு கட் அவுட்டும், இந்த இடத்துல இப்படி ஒரு கட் அவுட்டும் எடுத்துருக்குறோம். இந்த ரூட்டிங்கை உள்ளே கொடுத்து எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிடலாம். ஃபைனலாக பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அவுட்புட் எடுக்கிற மாதிரி கனெக்ஷனை கொடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு தான் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா கம்மு போட்டோம் அப்படின்னா நாலு அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா கலட்ட முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரூ போடுறதுக்காக 4 ஹோலை வந்து நம்மளோட பிளாஸ்டிக் பாட்டில் வந்து போட்டுக்கிட்டோம். அப்படின்னா தான் மேலேருந்து ஸ்க்ரூ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஸ்க்ரூ வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு இதில் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இந்த 2 ஸ்க்ரூக்கே பாட்டோட டைட்னஸ், ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நம்மளோட புது முயற்சி தான். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 பட்டனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து போர்ட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய 2 பட்டனுக்கு வந்து போர்ட்டு கொடுக்கல. அதை நான் வந்து ஃபைனலாக கட் பண்ணிட்டேன். பின்னாடி 2க்குமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பட்டனுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைனலாக இந்த ஒயரிங் கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சரன்னு நிறையா இருந்துச்சு, கொசன்ட்டு. அதையுமே நம்ம கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம அந்த போர்டில் பார்த்த நம்பர் போர்டு, அதாவது இதில் தான் எல்லாமே வரும். எஃப்எம்மா, ரேடியோவா, மோடா, என்னென்ன நம்பரில் வருது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் இருக்கும். இது நம்மளுக்கு வந்து அழகாக அட்ராக்டிவாக இருக்கிறதுனால
இதை நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இது போகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை வந்து கம்மு, ஃபெவிக்விக்கு இல்லை க்ளூ போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அதையுமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 2 பக்கமும் ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிங்கிற 2 ஜாயிண்ட் மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. இது வந்து 2003 மில்லி ஆம்ஸ் வந்து இருக்கும். அதாவது 1.5 ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய நேரம் சார்ஜ் போடாமலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பேட்டரி சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இதை வந்து க்ளூ போட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை ஸ்க்ரூ போட்டு ஏதோ ஒன்று நம்ம போட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து கடன்னு ஆடிட்டு இருக்கும். இதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கரில் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பாட்டு வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னென்னா இந்த பட்டன் இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ரிமோட்டில் இருக்கக்கூடிய பட்டனில் வந்து வரும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 4க்குமே அந்த பின்னாடி இருக்க 2க்குமே நம்ம வந்து கட் கொடுத்துட்டோம். ஏன்னா அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலாக இந்த பட்டனை நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. FM mode. Bluetooth mode. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு தான் சின்ன ஸ்க்ரூவாக இருக்குது, ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. எப்படியோ நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். பேட்ரி போட முடியாது, இது வெறும் பாக்ஸு தான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Bluetooth mode. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறையா வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. உங்களோட ஃபீட்பேக் இங்கே மதிக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.